வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கருணை தொகையாக வெற்றி பெற்றால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா தருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன கருணை தொகை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இவங்க ஓரளவுக்கு இலவசமாக கொடுத்தாலும் அதை உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. அதில் மக்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு உரிமை தொகைன்னு வச்சுருக்குறாங்க. ஆனால் இவர் கருணை தொகைங்கிறது பிச்சை தொகையா பிச்சை பணமா என்ற ஒன்றும் புரியல. இவர் எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க தெரியல. அதே இதுக்கு பணம் எப்படி நீங்கள் அதுக்கு இந்த நிதியை எப்படி திரட்டுவீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னால் 12/5க்கு சொல்லும் பொழுது இந்த ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அதிகப்படியான வரி இதுகள்லாம் விதித்ததுனால மக்கள் எந்திரிக்க முடியாமல் அந்தளவுக்கு ஏகப்பட்ட சுமையை சுமந்துட்டுருக்காங்க, கடன் சுமையில் இருக்காங்க. அதனால் இதை நாங்கள் ஆட்சிக்கு அதை ஓரளவுக்கு சரி பண்ணுவோம்னு சொன்னவர் அதுக்கடுத்து சொல்கிறாரு, இதுக்கு எப்படி நிதி நீங்கள் இதை மேலாண்மை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேட்குறதுக்கு சொல்கிறாரு. இதை நாங்கள் எந்தெந்த இதில் வரி போட முடியுமோ அந்த வரி மூலமாக இதை ஈடுகட்டுவோங்கிறார். 12/5க்கு திமுகவை அதிகப்படியான வரி போடுதுன்னு சொல்லி ஏளனமாக அதை குற்றமாக சுமத்துறாரு. 12.25க்கு நாங்களும் வரி போட்டு இந்த பணத்தை நாங்கள் ஈடுகட்டுவோம்னு சொல்கிறாரு. இதிலேருந்து இவங்களுடைய ரெட்டை வேஷம் எப்படி போடுறாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அதிமுக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இபிஎஸ் வந்த பின்னால் அதிமுக பாஜகட்ட அடமானமாக போயிடுச்சு. ஏன்னா அவர்களுடைய இபிஎஸ் அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேருடைய ஊழல் பட்டியல் மோடி ஐயா அவர் கையில் இருக்குது, அமித்ஷா அவங்க கையில் இருக்குது. அதனால் அவங்க மிரட்டுறாங்க. அதே மாதிரி மோடி இந்தியாவை அமெரிக்காட்ட அடமானம் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவர்களுடைய எப்ஸ்டின் ஃபைல்ஸ்லாம் திரு ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருக்குது. அதனால் அவர் அங்கே மாட்டியிருக்காரு, இவர் இவங்ககிட்ட மாட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டணி தான் தமிழ்நாட்டை நாங்கள் ஆள போகிறோம்னு சொல்லி வெற்று பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் மற்ற மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்பாங்கன்னு நமக்கு தெரியுது. நன்றி.